வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நாம இன்று மேலே என்ன பார்க்கலாம்? 2 நாளாக வீடியோ போடல, கொஞ்சம் அப்படி இப்படி வேலைகளாக இருந்தது. சில எதிர்பார்ப்புகள், சில ஏமாற்றங்கள், தேர்தல் குறித்து தான் சொல்கிறேன். நமது நண்பர்கள் சிலருக்கு சீட்டு கிடைப்பதாக இருந்தது. அது கடைசி நிமிஷம் வரை ஒரு சஸ்பென்ஸாகவே இருந்து முடிஞ்சிருச்சு. அந்த எதிர்பார்ப்புகள், அதை ஃபாலோ அப், அந்த ஏமாற்றங்கள்லாம் வச்சுக்கிங்க. சரி, அது பார்த்துக்கலாம். அரசியலில் வெற்றி தோல்வி என்பதெல்லாம் சகஜம் தானே. என்ன இங்கே எங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு குழம்புறீங்களா? மகாபலிபுரத்தில் ஒரு நண்பரோடு தான் வந்திருக்கோம். குடும்பத்தோடு வந்திருக்கிறோம். ஒரு 2-3 நாள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப மண்டை காய்ச்சலாக இருக்குது. அதனால் மகாபலிபுரத்தில் ஒரு ரிசார்ட்டில் தங்கியிருக்கோம். 2 நண்பர்கள் எல்லாருமே 3 பேரும் குடும்பத்தோடு வந்திருக்கிறோம். ஸோ அதெல்லாம் இருக்கட்டும். இன்று மாலை இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, விஜய் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அரசியலுக்கு வந்துவிட்டால் என்னெல்லாம் நம்ம எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் அப்படின்றது இன்னைக்கு தான் அரசியலோட ஒரிஜினல் சூடு விஜய்க்கு தெரிஞ்சிருக்கும். அது என்ன செய்தி அப்படிங்கிறத விரிவாக நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். விஜய் அரசியல் என்ன நினைச்சிட்டாப்ல, அப்படியே நம்ம ஷூட்டிங் போற மாதிரி தான். நேராக ஏறி வண்டியில உட்காந்தோம்னா கொண்டு போய் ஸ்டூடியோல விடுவாங்க. ஷார்ட் ரெடி சார் அப்படின்னு சொன்ன உடனே நேராக ஏய் நான் யாரு தெரியுமா, உன்னை என்ன பண்ணுவான் தெரியுமா அப்படின்னு 2 டைலாக் பேசிட்டு கட் அப்படின்னு கிளம்பி வீட்டுக்கு வந்துடலாம். அதை போலவே அரசியலுக்கு மேடையில ஸ்கிரிப்டை கொடுப்பாங்க. கொடுத்த உடனே ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி, இந்த போட்டியே 2 பேருக்கு தாங்க, ஒன்னு டிவிக்கே இன்னொன்னு டிஎம்கே, உங்களுக்கு மாசம் 2500 ரூபாய் கொடுப்பேன் அப்படி இப்படி 4 டயலாக் விட்டுட்டு போயிட்டா அரசியல் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டாப்ல விஜய். இன்னும் தொகுதி எல்லா தொகுதிக்கும் வேட்பாளரை அறிவிக்கல. வேட்பாளர் முதல்ல இருக்காங்களான்னு தெரியல. எல்லாம் ஏமாத்திடுறது. இவங்க விஜய் சொல்லிதான் குறை சொல்ல மாட்டேன். விஜய்க்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஏன்னா அவருக்கு அரசியலை விட்டுருங்க, வெளி உலகமே தெரியாது. வெளியே ஒரு உலகம் இருக்கு. அந்த பனையூரையும் ஸ்டூடியோவையும் புசி ஆனந்தியும் நாய்க்குட்டியும் தாண்டி உலகத்துல வேற ஒரு உலகம் இருக்கு. அந்த உலகம் வேற மாதிரி இயங்கிட்டு இருக்கு. அந்த உலகத்தின் தேவைகள் வேற, அந்த உலகத்தின் உண்மைகள் வேற அப்படிங்கிற விஷயம்லாம் விஜய்க்கு தெரியவே தெரியாது. இப்ப கூட என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? எங்கேயாவது இந்த செட்டப் வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தாங்கல்ல, அந்த வீடியோ கொண்டு போய் விஜய்கிட்ட காமிச்சிருப்பாங்க. பாரு தலைவா, ஒரு பொண்ணு பாருங்க, எனக்கு என் புருஷனை விட விஜய் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க பாரு தலைவர். அப்படிலாம் கூட சொல்றாங்களா அப்படின்னு முட்டாள்தனமா நம்பக்கூடிய ஆள் தான். இதெல்லாம் செட்டப் பண்ணதே நம்ம ஆளுங்க தான் செட் பண்ணியிருக்காங்கன்றதே விஜய்க்கு தெரிஞ்சிருக்காது. சரி, என்ன ஹீட்டுன்றீங்களே, என்ன ஹீட்டை பத்தி ஒண்ணுமே சொல்லியே சார் அப்படின்றீங்களா? இன்னைக்கு விஜய் போய் தேர்தல் அலுவலகத்தை போய் அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கிறார். தன்னுடைய சொத்து விவரங்கள் அனைத்தையும் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு? புசி ஆனந்துக்கு நான் 3 கோடி ரூபாய் கடன் கொடுத்துருக்கேன், எங்க அப்பாவுக்கு 3.5 கோடி ரூபாய் கடன் கொடுத்துருக்கிறேன், எங்க அம்மாவுக்கு 97 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்துருக்கேன், என் மனைவிக்கு இவ்வளவு கடன் கொடுத்துருக்கிறேன், என் மகளுக்கு இவ்வளவு கடன் கொடுத்துருக்கிறேன், என் மகனுக்கு இவ்வளவு கடன் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட். அப்புறம் இந்தந்த பேங்க்ல எல்லாம் எனக்கு டெபாசிட் இருக்குது, இந்தந்த பேங்க்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துருக்கிறாரு. கேஷா அவர் கையில வெறும் 2 லட்சம் ரூபாய் தான் இருக்குதான், வேற காசே இல்லையா கேஷா. இது எல்லாமே பேங்க்ல டெபாசிட்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அஃபிடவிட் கொடுத்துருக்கிறாப்ல. இது விஜய்க்கு இது ஒன்றும் பெரிய ஃபர்ஸ்ட் டைமா இருக்காது சார். அதான் வருஷம் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுவார்ல, வருஷம் ஃபைல் பண்ணும்போது ஆடிட்டர் இதெல்லாம் எழுதி கொடுத்துருப்பாரு, எல்லாம் பார்த்து கையெழுத்து தான் போடுவார்ல சார் விஜய். அப்புறம் என்ன சார் இந்த வருஷம் மட்டும் புதுசா விஜய்க்கு ஒரு ஹீட்டு ஷாக்கு அப்படின்லாம் பில்டப் கொடுக்குறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். உண்மை என்னன்னா, வருஷம் இன்கம் டேக்ஸ் ஃபைல் எல்லாம் பண்ணியிருப்பாரு, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த வருஷம் ஃபைல் பண்றதுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. வருஷம் அவர் ஐடியில ஃபைல் பண்ணுவாரு, கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க, ஐடி ரிட்டர்ன்ஸ் வந்துடும், அதோட முடிஞ்சு போச்சு. ஆனா இந்த முறை என்ன ஆயிடுச்சு, எல்லா சேனல்லையும் இதான் பேசிட்டு இருக்காங்க. விஜய்க்கு சொத்து மதிப்பு இவ்வளவு இருக்கிறதாம், விஜயின் சொத்து மதிப்பு இவ்வளவா, அதுவா இதுவான்னு போட்டு இந்த சேனல் பூரா இன்னைக்கு இதான் ஓடிட்டு இருக்கிறாங்க. எப்படி உங்களுக்கு மிஸ்டர் விஜய் பாத்ரூம் போயிட்டாரு, பாத்ரூம் கதவை திறந்துட்டாரு, குளிச்சுட்டாரு, தலையை தோட்டிட்டு இருக்கிறாரு, ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கிறாரு,
ஓ கதவு திறந்துருச்சு, ஓ அப்படி வரல, அவர் உதவியாளர் தான் வந்திருக்கிறாரு, பின்னாடியே விஜய் வருவாரு என எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னா லைவ் போட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல அந்த சேனல்லாம். அப்போ குஷியா இருந்தது இல்ல. இப்போ உங்க நொண்ணனோட எல்லா சொத்து விவரத்தையும் வச்சு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம். அது கூட விஜய்க்கு முதல்ல தெரியல பாருங்க. இந்த சொத்துக்கள்லாம் ஒரு ட்ரஸ்ட் பேர்ல இருக்குன்னு ஒரு ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணி வச்சுட்டு போயிட்டா பிரச்சனையே கிடையாது. அந்த ட்ரஸ்ட்டை தாங்க நான் பாத்துக்கிறேன், என் சொத்தெல்லாம் அந்த ட்ரஸ்ட்டுக்கு தான் சொல்றேன், எனக்கு சொத்தே கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிடலாம். இதுல வேற ஆதவர்ஜுனா ஆண்டுக்கு 1000 கோடி ரூபாய் வருமானத்தை விட்டு விட்டு எங்க தலைவர் வந்திருக்கிறாரு அப்படின்னு. இவர் கேட்டா எனக்கு மொத்த சொத்தே 250 கோடி தான்றாரு. வருஷா வருஷம் 1000 கோடி ரூபாய் சம்பாதிச்சாருன்னு சொல்றாங்களே, அந்த வருஷா வருஷம் சம்பாதிச்ச 1000 கோடி தான் எங்க போச்சு? சரி ஆரம்பத்துல கூட வேணாயா, இப்ப கட்சி ஆரம்பிச்ச காலத்துல உள்ள ஒரு 4 வருஷம், அந்த 4 வருஷத்துல சம்பாதிச்சா வருஷத்துக்கு வேற 1000 கோடி எங்க, அந்த 1000 கோடி ரூபாய் எங்க போச்சு? அதையாவது சொல்லணும்ல, அதையும் சொல்லல. மொத்தத்துல விஜயின் இன்னொரு அந்தரங்கம், அதாவது ஒரு பினான்சியல் பேக்ரவுண்ட் என்னங்கிறத பப்ளிக்கா சொல்லி ஆகணும். ஐடி டிபார்ட்மெண்ட்ல சொல்றது வேற கதைங்க, அது எல்லாருமே தான் ஃபைல் பண்ணுவாங்க, அது வேற கதை. பப்ளிக்ல ஒரு டாக்குமெண்டா வெளியே வரும். ஏன்னா இந்த அஃபிடவிட்டை எடுத்து எல்லா சேனல்காரனும் போட்டு வரி வரியா அப்படியே ஸ்கிராலிங்ல போட்டு அதுல என்ன லைனா என்ன எழுதி இருக்குன்னு போட்டாங்க. எல்லாம் பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. பிள்ளைக்கு கொடுத்தது கடன், மகளுக்கு கொடுத்தது கடன், மனைவிக்கு கொடுத்தது கடன், அப்பாவுக்கு கொடுத்தது கடன், அம்மாவுக்கு கொடுத்தது கடன். ஏன் உனக்கு கடன் கொடுக்க வீட்டை தவிர வேற ஆளே இல்லையா? வீட்டை தவிர வேற ஆளுங்களே இல்லையா? ரஜினிகாந்த் கூட நண்பர்களுக்கு கடன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு முன்னாடி ஒரு சந்தர்ப்பத்துல. ஆனா விஜய் கடன் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காரு பூரா யாரு? இன்னும் நாய்க்குட்டிக்கு கடன் கொடுத்தேன்னு தான் சொல்லல. வீட்டுல ஒரு நாய்க்குட்டி வளர்க்குறேன், அந்த நாய்க்குட்டியை வந்து ஆஸ்திரேலியா ஃபுட்டு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த நாய்க்குட்டி கிட்ட பாவம் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு பணம் இல்லை, அதனால அந்த நாய்க்குட்டிக்கு ஒரு 4 கோடி ரூபாய் கடன் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு மட்டும்தான் விஜய் இன்னும் சொல்லலை. மற்ற எல்லாரும் வீட்டுல இதுக்கு மேல அவர் வீட்டுல ஆள் இல்லை, சரியா? ஒரு தங்கை இருந்தாங்க, இல்ல சின்ன வயசுல இறந்துட்டாங்கன்றதுனால அதுவும் இல்லை. வீட்டுக்கு ஒரே பிள்ளை, அப்பாவுக்கு கடன் கொடுத்துருக்காரு, அம்மாவுக்கு கடன் கொடுத்துருக்கிறாரு, மனைவிக்கு கடன் கொடுத்துருக்கிறாரு, மகளுக்கு கடன் கொடுத்துருக்கிறாரு, மகனுக்கு கடன் கொடுத்துருக்கிறாரு, அப்புறம் ரசிகர் மன்ற தலைவராகிய குஷி ஆனந்துக்கு கடன் கொடுத்துருக்கிறாரு. ஏன் ஆதவர்ஜுனா பேரையும் சேர்த்துக்க வேண்டியதுன்னு, அவருக்கும் நான் தான் கடன் கொடுத்துருக்கிறேன்னு. வேற நம்பி சொல்றதுக்கு டாக்குமெண்ட்டை கையெழுத்து போட்டு இந்த மாதிரி கடன் வாங்கியிருக்கேன்னு எழுதி கொடுக்கணும்னா கூட நீங்க பயப்படணும். புரியுதா? நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ நான் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்ல கணக்கு காட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 10 பேர்த்த கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா கூட அந்த ஆட்கள் நம்பிக்கையான ஆளா இருக்கணும். ஏன்னா சும்மா ஒரு பேச்சுக்கு 10 லட்சம் ரூபாய் கடன் இவருக்கு வாங்கியிருக்கேன் நான் எழுதி கொடுக்க, அந்த டாக்குமெண்ட் வச்சுக்கிட்டே எனக்கு 10 லட்ச ரூபா கொடுங்க வந்து சட்டையை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடன் கொடுத்துருக்கேன்னு சொல்றதுக்கு என்னப்பா பிரச்சனை? நீ தான் அந்த கடனை அவங்கள்ட்ட இருந்து கேட்கணும். கடன் கொடுத்துருக்கேன்னு சொல்றதுக்கு கூட டம்மியா டாக்குமெண்ட் ரெடி பண்ண தெரியலையா? இது எல்லாமே டம்மி டாக்குமெண்ட். பார்த்த உடனே பல்லு இழுக்குது, பார்த்தவுடன் பல்லு இழுக்கும் ஒரு ஃப்ராடு டாக்குமெண்ட் அப்படின்னு நான் யார் கேட்டாலும் சொல்லுவாங்க. எந்த ஊர்லயாவது நான் மனைவிக்கு கடன் கொடுத்தேன்னு யாராவது சொல்லுவாங்களா? மகனுக்கு கடன் கொடுத்தேன், அதாவது மகனுக்கு எதுக்கு கடன் கொடுத்தாரு? மகன் வந்து படம் எடுக்கிறதுக்கு இவர்கிட்ட வந்து பணம் கேட்டாரா? மகள் வந்து நான் படிக்க போறேன் எனக்கு காசு கொடுன்னு கடன் கேட்டாங்களா? இதெல்லாம் எவ்வளவு பைத்தியக்காரத்தனமா இருக்குன்னு பாருங்க. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் கூட ஒரு லாஜிக்கல் திங்கிங் கூட இல்லை. இப்ப நான் வந்து கணக்கு தப்பா இருக்கு, கணக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லலாம்? இந்த பேர்டாப்பா
இவர் சரவணன்ட்ட ஒரு 50 லட்சம் கடன் கொடுத்துருக்கிறேன், குமார்கிட்ட ஒரு 25 லட்சம் கடன் கொடுத்துருக்கிறேன், மனோஜ் எனக்கு ரொம்ப தெரியும், மனோஜுக்கு வந்து ஒரு 1 கோடி ரூபா கடன் கொடுத்துருக்கிறேன். இப்படி பொய்யா ஒரு 10 கணக்கு சொல்லி அதுல ஒரு 50 கோடி ரூபா கடனா கொடுத்து வச்சிருக்கிறேன். அதனால அந்த பணம்லாம் வந்த அன்னைக்கு தான் தெரியும், அதனால என்கிட்ட அந்த பணம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பொய் சொல்லிட்டு போயிடலாம். அதுக்கு நீ அதுக்கு வேற எதுவுமே தேவையில்லை. ஆனா அந்த கடன் கொடுத்தேன்னு சொல்றதுக்கு கூட உனக்கு வேற ஆள் இல்லாம உன் குடும்ப உறுப்பினரை மட்டும் சொல்லி வச்சிருக்கிறீங்க. எவ்வளவு பெரிய அறிவாளியா இருப்ப நீ. இப்படி ஒரு அறிவாளியை வச்சுக்கிட்டு இவங்களை வந்து நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ முதல் முறையாக தன்னுடைய சொத்து விவகாரங்கள் அனைத்தும் பொது வெளியில் வெட்ட வெளியில் போட்டு எல்லாரும் வருவர்னு வறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் முதல் சூடு, ஹீட். இன்னும் போக போக ஹீட் தெரியும். எங்க இருந்தெல்லாம் வருவாங்க, எப்படிலாம் வருவாங்க, எப்படிலாம் அடிப்பாங்க, எங்க இருந்து வந்தா இவன் இப்படி ஒரு ஆங்கிள் இருக்கா அப்படின்லாம் யாருக்குமே தெரியாத ஆங்கிள்லாம் அப்பதான் இனிமே தான் தெரிய வரும். திடீர்னு பாருங்க நம்ம மைனர் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் எடுத்துட்டு வருவாரு, வந்து விஜய் பாருங்க இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சிருக்கிறாப்ல அப்படின்னு ஏதாவது ஒன்று தூக்கி போட்டு உடைப்பாப்புல. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒன்று போட்டு போட்டு அடிப்பாங்க. பத்தாயிரத்து சாட்டை துரைமுருகன் முழு நேர வேலையை வந்து விஜய் நோன்றதுதான் வேலைன்னு சுத்திட்டு இருக்கிறாப்ல. இன்னும் அரசியல் சூடு விஜய்க்கு தெரியவில்லை. இதுதான் முதல் கட்டம். இன்னும் போக போக விஜய் பார்க்க வேண்டிய சூடு சம்மரால வருதோ இல்லையோ தேர்தலால் கண்டிப்பாக வரப்போகிறது. இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.